நீட்டு கோச்சிங் சென்டர் வைங்க. எடப்பாடி என்ன செய்தாரு? நீட்டுன்றது ஒரு தீமை நம்மளுக்குன்னு உணர்றோம். அது மத்திய அரசுல நீதிமன்றம் கொண்டு வந்துச்சு. அதுவும் 2013 அல்டமாஸ் கபீர் சொன்னாரு, அரசியல் சாசனத்துக்கு எதிராதுன்னு சொன்னாரு. சீல் வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. 2013 எல்லாருக்கும் நீட் எக்ஸாம் நடந்துச்சு. தனியார் கல்லூரிகள் அத்தனைக்கும் நடந்துச்சா இல்லையா? இங்கேயும் நடந்துச்சா இல்லையா? அப்ப யார் வழக்கு போட்டது? வேலூர் சிஎம்சி கிருஷ்ணன் மெடிக்கல் காலேஜ் அவங்க வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல தான் 2016 தீர்ப்பு வருது. 2013 அந்த தீர்ப்புல என்னது? நீட்டே வேண்டாம், அரசியல் சாதனம் எதிராது. நாடாளுமன்றத்துல கூட்டணி கட்சி காங்கிரஸும் திமுகவும், அப்போ குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்தான் சொல்றாரு, நாங்க ரெவியூ பெட்டிஷன் இதுக்கு அப்பீலுக்கு போவோம்ன்றாரு. ஜெயலலிதா அம்மா அப்போ கடிதம் எழுதுறாங்க, அவங்க முதலமைச்சர் மன்மோகன் சிங், போகக்கூடாது நீங்க அப்பீலுக்குன்னு. கலைஞரும் எதிர்ப்பு தெரிவிச்சார், போவானான்னு. போனாங்கல்ல, நீங்க வாபஸ் வாங்கிக்க வேண்டியதுதானே. அவங்க போயிட்டாங்கல்ல. அந்த போனதுலதான் 2016 தீர்ப்பு வந்துச்சு. இது கண்டிப்பா யாருக்கும் விலக்கு கிடையாது. சிபிஎஸ்இ சார்பா யார் ஆஜரானது? நல்லி சிதம்பரம் ஆஜராகி வெளியே வந்து சொன்னாங்க, இனிமேல் நீங்க நீட்டு விலக்குனா யாருகிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க? எடப்பாடி கிட்ட, கடவுள் கிட்ட கேட்கணும். நாங்க கடவுள் நினைச்சா கூட இப்ப வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.